Hi everyone, welcome to Ravan சமையல் கைமணம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே கரகரப்பாக ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்கும்னு தோணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் பஜ்ஜி நான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுடலாங்க பஜ்ஜிக்கு. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட சால்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்கணும். ப்ளஸ் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். கடலை மாவு 100 கிராம் சேர்க்கணும். அரிசி மாவு ஒரு 40 கிராம் அளவு சேர்க்கணும். இதோட மைதா ஒரு 20 கிராம் அளவு சேர்க்கணும். ப்ளஸ் தண்ணி ஒரு கப் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ இது ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸுங்க பஜ்ஜிக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைங் பேனை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆயில் 2 கப் அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஆயில் சேர்க்கணும். நல்ல ஆயில் ஹீட் ஆகணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா நமக்கு ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண மிளகாவை ஒன்று ஒன்றா நம்ம டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா டிப் பண்ணிக்கோங்க மாவில். ஸோ நல்லா 2 தடவை நல்லா டிப் பண்ணி ஸோ அந்த மாவில் அது உள்ளே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அந்த காம்பை பிடிச்சி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ அவ்வளோதான். ஆயில் ஹீட் ஆனோன்னே நீங்கள் இப்போ ரெடி பண்ண இந்த மிளகாவை நம்ம அப்படியே மாவில் டிப் பண்ணி நம்ம இதில் போட போகிறோம். ஸோ ஒரு 4 நல்லா போட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் எடுத்தால் போதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதே இதில் நான் வித்தியாசமாக ஒரு அப்பளத்துலேயும் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ சின்ன சைஸ் அப்பளம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை அப்படியே மாவில் டிப் பண்ணி நீங்கள் அப்பளத்தையும் போட்டு இதே மாதிரி பஜ்ஜியில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.